சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அடை அவியல். அதுக்கு தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 கேரட், 10 போல் பீன்ஸ், கோவக்காய் அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு முருங்கைக்காய், ஒரு பவுல் தேங்காய் பேஸ்ட், தேங்காய் அரைக்கும் போது 1 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் வச்சு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. வாங்க போய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கோவக்காய், முருங்கைக்காய், கேரட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. காயெல்லாம் போகிற அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுக்க தேங்காய் பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இதேமாரி திக்கானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது காயெல்லாம் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிடலாம். தாளிக்கிற கரண்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டு இதை இப்போ பரட்டி விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். காரோட ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.